ஹே ஹாய் zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா காஜ் நம்பர் 8 அப்படின்ற அவசரமான அனிமே சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 87 and 88 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க guys. சோ வெல்கம் டு அனிமே zombies. இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம நாருமி வந்து லாஸ்டாவே அந்த காஜு கையெல்லாம் வெட்டி விட்டுட்டு இருப்பாருங்க. சோ அவருடைய பவரை காமிச்சு சோ இந்த காஜுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு அப்பதான் இது ஆக்சுவலா கலர் பேனல்ல காட்டுறாங்க. இது செம்ம மாசான ஃபீல் ஆகுது. அவருடைய கண்ணுடைய கலர் சேஞ்ச் ஆகுது. அவருடைய பாடி ஃபுல்லா ஒரே கண்ணா வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த ராஜுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம ஐசோடைய மெமரியில இந்த மாதிரிலாம் இவனோட கண்ணு கலர் எல்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி நம்ம எதுவுமே பார்க்கலையே. சோ இவனோட உடம்பு ஃபுல்லா எப்படி கண்ணு வருது, சோ இது ஏதோ பாசிபிள் இருக்கா அப்படின்ற மாதிரியே அந்த காஜுக்கு ஒண்ணுமே புரியல. சோ இப்பதான் நம்மளுடைய தலைவர் என்ன சொல்றாரு, இங்க பாரு என்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். உன்னுடைய வாட்டர் வெப்ஸ் இருக்குல்ல அதையும் என்னால பார்க்க முடியும், உன்னுடைய பாடியும் என்னால பார்க்க முடியும். சோ நீ செத்தடாமான அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை சோ அதால அதோட வாட்டர் அட்டாக்கை யூஸே பண்ண முடியல. சோ அப்பதான் சொல்றாரு, ஒரு இன்காம்பிடன்ட் ஆபீசர் வந்து உனக்கு வேணான்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நானே யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட ஷரிங்கன் யூஸ் பண்ணா இப்படி கண்ணுல இருந்து பிளட் எல்லாம் வரும். அது மாதிரி இவருக்கும் இந்த பவர் யூஸ் பண்ணும்போது கண்ணுல இருந்து பிளட் வருதுங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சமயத்துல நான் எப்படியாச்சும் இவரை டெஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சஃபர் ஆகியிருக்கேன். இவர் கூட ஸ்பேரிங் பண்ண தோத்துட்டேன், இவரை பஞ்ச் பண்ண தோத்துட்டேன், கிக் பண்ண தோத்துட்டேன், ஸ்லாஷ் பண்ண தோத்துட்டேன். என்ன பண்ணாலும் இந்த மனுஷன் என்ன கொஞ்சம் கூட ரெகனைஸா பண்ணல. எனக்கு இந்த ஆளை பார்த்தாலே பிடிக்காது. அவ்வளவு காண்டு ஏத்துவாரு. ஒரு டிஃபென்ஸ் போர்ஸ்ல பெரிய ஆளு அப்படின்றதுனால. ஆனா என்ன எப்படியாவது நான் இவர் பண்ற என்னோட திறமையை பார்த்து அவர் கண்ணுல தண்ணி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போராடிக்கிட்டே இருந்தேன். நிறைய மான்ஸ்டர்ஸை டெஃபிட் பண்ணேன். கடைசியில நான் நம்பர் 1 ஆனேன். நம்பர் 1 வெப்பனை யூஸ் பண்ற அளவுக்கு ஆனேன். அவ்வளவா ஆனதுக்கு அப்புறமும் இந்த மனுஷன் மூஞ்சில என்ன பார்த்து ஏதாவது ப்ரௌடா ஃபீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அப்பவும் இல்ல. என்னதான் மனுஷன்டா இவன் கடைசியில ஓல்டாவும் ஆனா ஓல்ட் ஆகி கடைசியில டிக்கெட்டும் வாங்கிட்டான். சோ இவன் டிக்கெட் ஆனதுக்கு அப்புறம் கூட விட மாட்டான். இந்த மாதிரி காஜோட மண்டையில அவனோட மெமரியை வச்சுன்னு என்ன இப்பவும் என்ன வந்து தொலை பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நார்மி வந்து காண்டா பாத்துட்டு இருக்காங்க. இங்க பாரு நான் நீ செத்தடாம அப்படின்ற மாதிரி நார்மியோட மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி செம்ம ரேஜ்டா ஃபீல் ஆகுது. சோ இந்த சமயத்துல அவருக்கு அசிஸ்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க நார்மி, நீங்க நம்பர் 1 பவரை ரொம்ப அப்நார்மலா யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பவர் எங்கேயோ ஸ்கை ராக்கெட்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா உங்களுடைய மென்டல் பவர் வந்து உங்களால ஸ்டேபிளா கண்டினியூ பண்ண முடியாது. உங்களோட பிரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்துல செயலிழந்து போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் பார்த்தா நார்மி துப்பாக்கியில சுடுறது என்னென்னமோ போட்டு அந்த காஜுவை பிச்சு பேன் பார்த்துட்டு இருக்காரு. சோ அந்த காஜுவை என்னால டாஜே பண்ண முடியல, என்னால எனக்கே டிஃபெண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காஜு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதோட மெயின் பாடியும் இவரால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, அதோடைய வாட்டர் ஆப்ஷன் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, எல்லாத்தையுமே அவரால் இப்ப பார்க்க முடியுது. இதுக்கு பாசிபிளே கிடையாது. எனக்கு தெரியும் உன்னால எலக்ட்ரிக் சிக்னல்ஸை மட்டும் வச்சுதான் சண்டை போட முடியும். அதான் நம்பர் 1 பவர் ஆச்சு. ஷினோமியோட அப்பாவோட அந்த மெமரியில கூட இதை பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நம்பர் 1 ஒரு மெயினான பவர் தான். ஆனா இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மட்டும் இல்லாம இந்த வெப்பனுக்கு அதிகமான பவர் இருக்கு. சோ இதை நான் எனக்குன்ற ஏத்த ஒரு ஸ்பெஷல் வெப்பனா நான் மாத்தினேன். இந்த வெப்பன் வந்து எலக்ட்ரிக் ஃப்ரீக்வன்சி மட்டும் இல்லாம டெம்பரேச்சர், அதோடைய ஸ்ட்ரென்த், அதோடைய சைஸ், அதோடைய மூவ்மெண்ட், ஸ்பேஸ் இருக்கிற எல்லாத்தையுமே இதால பார்க்க முடியும். சோ இப்ப நான் வச்சிருக்கேன் என்னுடைய பவர் வச்சு என்னுடைய மென்டல், ஏன் ஈவன் உன்னுடைய மென்டல் ஸ்டேட்டை கூட என்னால பார்க்க முடியும், என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சோ லிட்டரலி நான் ஃபியூச்சரையே பார்ப்பேன். நம்பர் 1 முழு பவரை என்னுடைய பவரா நான் மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1க்கு மேல இவர் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷுவல் வேற லெவல் டெரிஃபைங்கா இருக்கு. உண்மையிலே இது வேற லெவல் மாசா இருக்கு guys. சோ இந்த சமயத்துல இதெல்லாம் அவர் பேசுறத பார்த்தோன்னே இவங்களுக்கே ஒண்ணும் புரியல. என்னடா என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கே ஒண்ணும் புரியல. இந்த சமயத்துல ஓகே உன்னுடைய கேம் எல்லாம் போட்டோம், ஐசோட மெமரி வச்சிருக்கனால உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சண்டை போடுறதுக்கு வருது. ஓ அப்போ உங்ககிட்ட ஐசோட மெமரி இருக்குன்றதுனால என்ன அடிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. சரி இப்பயே பழகண்டா, உன்னோட உடம்பெல்லாம் அங்கங்க ஓட்டைய போறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திருப்பி அவர் அந்த காஜோட உடம்பெல்லாம் அங்கங்க ஓட்டைய போட ஆரம்பிக்கிறாரு. சோ இவர் என்ன சொல்றாரு, என்னால ஆல்ரெடி பார்க்க முடியுது நீ செத்த, உன்னுடைய எல்லா மெத்தடும் காலி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அந்த ஸ்குவாட்டன் ஸ்டைல் கன்வர்ட் டெக்னிக் நம்பர் 6 அதை யூஸ் பண்ணி இந்த காஜுவை ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. இந்த சமயத்துல அந்த சொட்டாங்கில் இருக்காருல அவர் என்ன யோசிக்கிறாரு, ஷினோமியோட அப்பா ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது போய் கேட்டார், என்ன தலைவரே இந்த டைம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன மேட்டர் அப்படின்னும் போது, இல்ல ஒர்க் அவுட் பண்றதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்ற போது, சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சேன், நார்மி இருக்கானா உங்களே சர்பாஸ் பண்றான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்ன அவனை சர்பாஸ் பண்றானா அப்படின்ற மாதிரி மறைக்கிற மாதிரி பேசுறாரு. எனக்கு தெரியும் நார்மி உங்களை சர்பாஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி, இவரோட சபார்டினேட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. வந்து இவர் என்ன சொல்றாரு,
இவன் அடிக்கடிக்கு லூசுத்தனமா வந்துட்டு போறது அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான், ஒரு பொறுப்பே இல்லாத பையன். ஆனா அவன்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த சொட்டாங்களும் ஆமா ஒரு ப்ராப்ளம் சைல்டு தான் அவன், ஆனா அவன்கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. அப்புறம் அவனுடைய ஆக்ஷன்ஸ் வச்சு அவன் நான் பார்க்கும்போது அவனுடைய ஸ்கில்ஸ் வேற லெவல் சூப்பர். ஆனா அவன் இப்படி லூசுத்தனமா இருக்கிறதுனால ஒரு நாள் அவன் தோத்துருவானுன்ற பயம் இருக்கு. சோ அவனை வந்து நான் இப்பவே அவனை அப்படியே ப்ரௌடா பேசி அவன் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நான் காமிச்சுன்னு வச்சுக்கேன், அவன் அப்படியே மறுபடியும் ஷேம்ஃபுல்லா மாறிப்பான். அவனால நானும் ஷேம்ஃபுல்லா ஆகுற மாதிரி ஆயிடும். அதனால அவனை இப்ப நான் பிளான் பண்றேன், ஒரு நாள் ஒரு லெஜிமெண்ட் ஃபிளவரா மாறுவான், அன்னைக்கே அவனை நான் பார்த்து பெருமையா நினைப்பேன் அப்படின்ற மாதிரி அவரு இந்த சொட்டாங்கள் கிட்ட சொல்லியிருப்பாரு போல. இப்ப நாருமி அவர் பார்க்கும்போது பாரு ஐசோவா, நீ போட்ட விதை இன்னைக்கு எவ்வளவு பெரிய செடியா முளைச்சு ஒரு மலரா மலர்ந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல அங்க பார்த்தா ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனே நடந்துட்டு இருக்குங்க. ஏன்னா இப்ப நம்ம தலைவர் உண்மையிலே ஒரு லெஜிமெண்ட் ஃபிளவராவே மாறிட்டாரு போல. அந்த காஜுவை துண்டா போட்டு வச்சிருக்காரு, நல்லா சாப் பண்ணி போட்டு வச்சிருக்காருங்க. சோ இப்போ உடனே டக்குன்னு நாரும் என்ன சொல்றாரு, வயசானவரை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி பாத்துக்கிட்டு அவர் இருந்தா எப்படி பாப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. நாக்கெல்லாம் வெளியே நீட்டி வச்சுன்னு அவரை கலாய்க்கிற மாதிரி, இந்த பக்கத்துல சின்னோட அப்பா முறைச்சிட்டு இருக்க மாதிரி அது ஒரு ஃபன்னான ஒரு சீனா இருக்கு. ஆனா தலைவர் இவ்வளவு பெரிய அட்டாக்க பண்ணதுக்கு அப்புறம் அதால முடியல, அப்படியே ஊன்ட்டாரு. இந்த பக்கம் சினோமியாவும் பார்த்துட்டு வெல்டன் என் மாஸ்டர்ன்றதை நிரூபிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தாங்க. சோ சரி இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல சேஃப் ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிறது கடைசியா இருக்கிறது நம்ம தலைவர் வைஸ் கமாண்டர் தான், கிழிக்க போறாரு, அதுவும் சின்ன சைஸ் காய்ச்சி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இந்த இடத்துல அந்த கண்ணாடி போட்ட அந்த பொண்ணு வந்து என்னடா இது எல்லாருமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க, நம்ம தலைவர் மட்டும் உத வாங்கிக்கினே இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஏன்னா சின்ன சைஸ் காய்ச்சுவை நம்ம தலைவர் எப்பயுமே ஈஸியா டெஃபிட் பண்ணிடுவாரு. ஆனா இந்த காய்ச்சுவை சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியல, பொழக்குது, இவளுக்கே ஒண்ணும் புரியல. சின்ன சைஸ் காய்ச்சி கிட்ட இப்படி நம்ம தலைவர் அடி வாங்கிட்டு இருக்காரு. சோ அப்பதான் அந்த காய்ச்சி நம்பர் 10 இருக்குல்ல, இங்க பாரு நான் வெறும் புரோட்டோடைப் தான், நான் ஆல்ரெடி சொன்னேன் என்னுடைய ஒரிஜினல் வெர்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது அடிக்கும் போதே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போறாரு. வைஸ் கமாண்டர் ஓஷினாவுடைய கத்தியெல்லாம் உடையுதுங்க. சோ இதுதான் இந்த காஜுவோடைய பவரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி வேந்து பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா அடி வாங்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர். சோ அவரு இந்த காஜு கிட்ட இருந்து தப்பிப்பாரா மாட்டாரா, இல்ல இவர் தனியா டெஃபிட் பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அம்மார கமனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ see you soon guys, bye bye.